மீசை துடித்ததம்மா. சாத்திரங்கள் பெண்ணினத்தை மூடி மறைத்ததம்மா. அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததம்மா. வீடாலும் பெண்ணே இங்கே நாடாலும் காலம் வந்தும் ஊமைகள் போலவே எங்கும் ஓயாமல் கண்ணீர் சிந்தும். ஏனென்று கேட்கத்தான் இப்போது மாலில்லை. சமநீதி சேர்க்கின்ற சட்டங்கள் ஏனில்லை. உலகமெல்லாம் விடிந்த பின்பும் உங்களின் இரவுகள் விடியவில்லை. அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். உலக பெண்கள் தினம். எலிகளுக்கு விடுதலை பூனைகளால் கிடைக்காது. பெண்களுக்கு விடுதலை ஆண்களால் கிடைக்காது. மண்புழுவாய் நெளிந்தது போதும் பெண் புலியாய் புறப்படும் நாளும். புழுவை கூட சீண்டினால் சீற்றம் வரும். பெண்ணே, உனக்கு சீற்றம் எப்போது வரும்? கொட்ட கொட்ட குனிந்தது போதும். பிராண புழுகை நம்பியது போதும். புதுமை கருத்தை ஏற்றிட வேண்டும். ஆண்கள் என்பதால் ஆணவம் கொள்வதும் ஏன்? பெண்கள் என்பதால் அடிமைப்படுத்துவதும் ஏன்? அடிமை விலங்கை தகர்த்திடல் வேண்டும். அற்புத சிறகை விரித்திடல் வேண்டும். ஆணுக்குள்ள சுதந்திரம் பெண்ணுக்கு வேண்டும். அர்த்தமற்ற சுதந்திரம் யாருக்கு வேண்டும்? புதியதோர் உலகம் செய்திடல் வேண்டும். புதுமை பெண்கள் அதனை ஆள வேண்டும். கவிஞர் இரா ரவி அவர்களின் வரிகளோடு இவ்வரங்கத்தை தொடங்குகின்றேன். ஒரு ஆணின் குரலோடு தொடங்குவது மிகுந்த மகிழ்வை ஏற்படுத்துகிறது. ஆம் மாணவர்களே, நாம் இன்று காணும் அரங்கம் பெண்கள் தின அரங்கம். இவ்வரங்கத்தில் 2 புதுமை பெண்கள் நமக்காக சிறப்புரை ஆற்றுகிறார்கள். ஒருவர் நாகப்பட்டினம் ஆத்துமா மகளிர் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் நா. புனிதலட்சுமி அவர்கள். நல்ல பேச்சாளர், கவிஞர், பன்முக திறமை கொண்ட பேராசிரியர். புது கவிதைகளில் பெண்கள் என்ற தலைப்பில் உரை வழங்குகிறார். அவருக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொருவர் பேராசிரியர் கா. வெண்ணிலா அவர்கள். இவர் தஞ்சாவூர் பான்சக்கஸ் மகளிர் கல்லூரியின் உதவி பேராசிரியர். கவிஞர் கிருஷ்ணபிரியாவின் வெட்கத்தில் நனைகின்ற கவிதை வரிகளின் அரூப புலம்பல் என்ற தலைப்பில் உரை வழங்குகிறார். பேராசிரியர் வெண்ணிலா நல்ல பேச்சாளர், கருத்தாழம் மிக்கவர். அவருக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். பெண்ணினத்தின் பெருமைமிக்க பேராசிரியர் இருவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வாருங்கள் உலகத் தமிழ் மாணவர்களே, பெண்களை போற்றுவோம். ஆண்களும் பெண்களும் சரிநிகராக வாழ்வோம். அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா, துறைத் தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தேடிச் சோர் தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிற என பெண்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலவே நான் வீழ்வேடென்று நிறுத்தாயோ என பாட்டாலே புத்தி சொன்னான் பாரதி. முற்காலத்திற்கு முன்பே பெண் என்பவள் எவ்வாறெல்லாம் நிற்க, நடக்க, பேச அவளின் அறிவு சறுக்கு என சொன்ன இவரேதான் நிமிர்ந்த நடையும் நேர் கண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும் திமர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திறம்புவதில்லையாம். அமிழ்ந்த பேரில் அறியாமையில் அவல மெய்தி கலை இன்றி வாழ்வதையும் அழுந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமாம். உதய கண்ணி உரைப்பதை கேட்டீரோம். உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும் ஓது பற்பல நூல்கள் கற்கவும் இலகு சீருடை நாட்டிசை நாடுகள் யாவும் சென்று புதுமைக்கு நெருங்கிய திலக வாணுதலா நங்கள் பாரத தேசம் வாங்க உழைத்திடல் வேண்டுமா. விலகி விட்டில் ஒரு பந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர்
ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேலறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த பெண்கள் அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறேன். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். புதுக்கவிதைகளில் பெண்கள் எனும் தலைப்பில் பெண்கள் தின சிறப்பு அரங்கத்தில் கருத்து பகிர வருகிறார் நாகப்பட்டினம் அ.து.ம. மகளிர் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் நா. புனிதலட்சுமி அம்மா அவர்கள். சிறந்த சொற்பொழிவாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், கவிதை மேற்கோள்கள் எழுதுவதில் சிறந்தவர், கருத்தரங்குகளில் கட்டுரைகள் வழங்கி சிறப்பித்து வருபவர். அம்மா புனிதலட்சுமி அவர்களின் உரையினை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள். வீர வாழியந்தி வெற்றி முரசு கொட்டியவள் ஜான்சி ராணி லட்சுமிபாய். வெள்ளையனே வெளியேறு என்று வீர முழக்கம் செய்தவள் வேலு நாச்சி. பரமசிவன் இருக்கும் கைலாயத்தை தன்னுடைய தலையாலே கடந்து பக்தியின் சிகரம் தொட்டவள் காரைக்கால் அம்மையார். நிலவை சுற்றி வந்த பெண் கல்பனா சாவ்லா. பளு தூக்கி ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்று பாரதத்தின் பெருமையை மீட்டிய பெருமை மல்லேஸ்வரி அஞ்சனா சார்ஜ் என்று உலகை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்கள் மாதத்தில், பெண்கள் தினம் கொண்டாடக்கூடிய மாதத்தில், இந்த அத்தனை உலகை ஆண்ட மகளிரையும் ஒத்தை ஆளாக தன்னுடைய பெருமையாக கொண்டு செயல்படுகின்ற திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் சே. அஜிதா அவர்கள் இந்த மகளிர் மாதத்தில் புதுக்கவிதையில் பெண்கள் என்ற தலைப்பில் என்னை பேச பணித்தமைக்காக உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசைக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று புதுக்கவிதையில் பெண்கள் என்ற தலைப்பில் உங்களிடையே என்னுடைய கவிதை உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். புதுக்கவிதை என்பது வாழ்வியல் தத்துவங்களை யதார்த்தமாக எடுத்துரைக்கக்கூடிய நடையே கவிதை. படித்த உடனே பிடித்த உணர்வாக்கும். புதுக்கவிதையை படித்த உடனே நமக்கு ஒரு பிடித்த உணர்வு கிடைக்கும். உணர்ந்து படிக்க வேண்டும். படித்ததை நாம் மனமாற ரசிக்க வேண்டும் மனதிற்குள்ளே. அப்படிப்பட்ட இயல்பான புதுக்கவிதைகள். புதுக்கவிதை என்பது எளிமையாக மனதில் பதியக்கூடிய தன்மையுடையது. அதனால்தான் கவிஞர் மு. மேத்தா அவர்கள் புதுக்கவிதையினுடைய இலக்கணமாக இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எதுகை பல்லக்கு, மோனை தேர்கள் இவை எதுவுமே இல்லாத கருத்துக்கள் தம்மை தாமே ஆழ கற்றுக்கொண்டதே புதுக்கவிதை என்று புதுக்கவிதை இலக்கணத்திற்கு ஒரு இலக்கணம் தருகின்றார். அத்தகைய எளிமையான புதுக்கவிதை. இந்த புதுக்கவிதையினுடைய முன்னோடி நம்முடைய பாரதியார். 20ஆம் நூற்றாண்டில் புதுக்கவிதைக்கு வித்திட்டவர் நம்முடைய பாரதியார். பாரதியார் தன்னுடைய கவிதைகளில் பெண்களை எங்கனம் கையாளுகிறார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அருமையாக சொல்லுகின்றார். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி காத்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார், கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையற்றிடும் கண்டீர், பெண்கள் அறிவை மட்டும் வளர்த்தால் இந்த உலகமே நலமாக இருக்கும் என்று பாரதியார் தன்னுடைய கவிதைகளில் ஆணித்தரமாக சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தழைக்குமாம், பூணும் நல்லறத்தோடு இங்கு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம், நாணமும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டுமாம், ஞானம் நல்லறம் வீர சுதந்திரம் மேலும் நற்குடி பெண்களினுடைய குணங்களாம். இப்படி புதுமை பெண்களினுடைய பேச்சுக்களை கேட்டீரோ என்று கேட்கிறார். பெண்களுக்கு நாணம் அச்சம் மடம் தேவையில்லை. எது தேவை? ஞானம்
நல்லறம், வீர சுதந்திரம், இவைதான் நல்ல குடியில் பிறந்த பெண்களுக்கு இந்த காலத்தில் தேவை என்று புதுமை பெண்கள் இதையே விரும்புகின்றனர் என்று பாரதியார் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 மறைவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். எனவே பேரிருளாம் அறியாமையில் மூழ்கி அவலம் எய்தி கலையின்றி வாழ்வதை வீரப்பெண்கள் விரைவில் தவிர்ப்பராம் என்கிறார். எனவே பெண்கள் அந்த காலத்தில் அடிமையாக வாழ்ந்தார்கள். ஆனால் இனி வரும் காலத்தில் தான் என்ன நினைக்கின்றார்களோ அதை கேட்பதற்கு உரிமையும் தகுதியும் உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை காட்டுவதற்காகவே பாஞ்சாலி சபதத்தில் பாஞ்சாலி கணவனை கேட்பதாக கூறுகின்றார். நிமிர்ந்த நன்னடை கொண்ட பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்? கணவனை பழைய காலத்தில் புராணநாதா என்றும் சுவாமி என்றும் கூப்பிட்டு கொண்டு அடுத்த வார்த்தை பேசாமல் இருந்தார்கள். ஆனால் பாரதியார் தன்னுடைய பாஞ்சாலி சபதத்தில் படைக்கின்றார். கணவனாக இருந்தாலும் தவறு செய்கின்ற பொழுது கேட்கின்ற உரிமை ஒரு பெண்ணுக்கு உண்டு. எனவே பாஞ்சாலி கேட்பதாக கூறுகின்றார், நாயகர் தாந்தமை தோற்ற பின் என்னை நல்கும் உரிமை அவருக்கு இல்லை. புலை தாயத்திலே விலைப்பட்ட பின் என்ன சாத்திரத்தால் என்னை தோற்றிட்டார். அவர் தாயத்திலே விலைப்பட்டவர், புவி தாங்கும் துருபதன் கண்ணினான், நிலை சாய புலை தொண்டு சார்ந்திட்டால் பின்பு தாரமுடைமை அவருக்கு உண்டோ என்று நியாயமாக தன்னுடைய கோரிக்கையை கவிதையில் ஒரு பெண் வைப்பதாக அருமையாக பாடியுள்ளார். இப்படிப்பட்ட உரிமைக்காக மட்டும்தான் பெண்களை பற்றி பாரதியார் புது கவிதைகளில் பாடியிருக்கிறாரா என்று சொன்னால் அப்படியல்ல. பெண்ணினுடைய அழகை கற்றவர்கள் எப்படி வர்ணிப்பார்கள் என்று குயில் பாட்டில் சொல்லுகின்றார். அந்த குயில் பெண்ணாக மாறிவிடுகின்றது. உடனே அந்த பெண்ணினுடைய அழகையும் அந்த குயில் பெண்ணாக மாறிய தன்மையையும் அழகை அப்படியே வர்ணிக்கின்றார். கவிதை கனிவிழிந்த சாற்றினிலே பண் கூத்து எனும் இவற்றின் சாரமெல்லாம் ஏற்றி அதனோடே இன்னமுதை தான் கலந்து காதல் வெயிலிலே காய வைத்த கட்டியினால் மாதவளின் மேனி வகுத்தான் பிரம்மன் என்பேன் என்கிறார். இப்படி பெண்களை வர்ணிக்க வேண்டிய இடத்தில் வர்ணித்தும், பெண் கேள்வி எழுப்பக்கூடிய நேரத்தில் கேள்வி எழுப்பியும், தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுகின்ற நேரத்தில் உரிமையை நிலைநாட்டியும் பேசுவதனை பாரதியார் தன்னுடைய புதுக்கவிதையில் பதிவு செய்கின்றார். சரி, பாரதியார் புதுக்கவிதையில் பதிவு செய்கின்றார். அவரை அப்படியே தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்ட பாரதிதாசன் முதல் பாட்டிலேயே எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா, அங்கு தங்கும் வெளியினில் கோடியண்டம் ஒரு தாயின் கைப்பந்தன ஓடுமடா, ஒரு கங்குலில் 7 முகிலினமும் வந்து கர்ச்சனை செய்வது கண்டதுண்டோ எனில் மங்கை நகைத்த ஒலியெனலாம் அவள் மந்த நகையங்கு மின்னுதடா. எவ்வளவு அருமையாக முதல் பாடலிலேயே பெண்ணை தெய்வமாக போற்றி வழிபடுகின்றார். பெண் குழந்தை தாலாட்டில் கூட சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே, காலை இளம் சூரியனை காட்டும் பளிங்குருவே, மின்னல் ஒளியே விலைமதியா ரத்தினமே, கண்ணல் பிழிந்து கலந்த கனிச்சாரே, மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமே, வேண்டாத சாதி இருட்டு வெளுப்பதற்கு தூண்டா விளக்காய் துலங்கும் பெருமாட்டி, புண்ணில் சரம் விடுக்கும் பொய்மதத்தின் கூட்டத்தை கண்ணில் கனல் சிந்தி கட்டளிக்க வந்தவளே. எவ்வளவு அருமையாக பெண் குழந்தை தாலாட்டில் பெண்கள் ஜாதி மூடத்தனத்திற்கு எதிர்ப்பாக செயல்பட வேண்டும் என்று தன்னுடைய புதுக்கவிதைகளில்
பதிவு செய்கிறார். சமுதாய கருத்துக்களுக்காக பெண்களுக்கு குரல் கொடுக்கிறார்கள். மனைவி இறந்துவிட்டாள் என்று சொன்னால் கணவன் உடனே மறுமணம் செய்கின்றார். ஒரு கணவன் கல்லறையில் விசிறி வைத்து விசிறி கொண்டிருக்கிறார். ஏனென்று கேட்டால், என்னுடைய மனைவி இறக்கும்போது சொன்னால், என்னுடைய கல்லறை காயும் முன் நீங்கள் மறு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பதற்காக. அதனால் விரைவில் காயட்டும் என்று சொல்லி விசிறி கொண்டிருக்கிறேன் என்று. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் பெண்கள் மறுமணம் செய்யலாம், பெண்களுக்கு அதற்கான உரிமை இருக்கிறது என்று பாரதிதாசன் தன்னுடைய கவிதையில் பதிவு செய்கிறார். கடும்பிணியாளன் தான் இறந்த பின் மாதே கைம்பெண்ணாய் வருந்தாதே, பழி எந்தன் மீதே அடம் செய்யும் வைதிகம் பொருட்படுத்தாதே, ஆசைக்குரியவனை நாடு மகிழ்வோடு தார் சூடு என்று தன்னுடைய புது கவிதையில் எவ்வளவு ஒரு ஆழமான கருத்தினை அப்படியே பதிவு செய்கின்றார். அது மட்டுமா சொல்கின்றார், ஒரு பெண் குடும்ப விளக்கில் சொல்லுகின்றார், எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவளுக்கு உரியதை மட்டும் அவள் உணவாக கொள்ளுவதில்லை, இந்த குடும்பத்திற்கு என்ன வேண்டும் என்று நினைத்தே அவள் சமையலை கூட செய்கின்றாள். எனவே கொண்டவருக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தண்டோன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு உடம்புக்கு தக்கது என்ன என்று பார்த்து பார்த்து செய்கின்றாள். இப்படி குடும்பத்தை கவனிப்பவளாக ஒரு பெண்ணை காட்டுகின்றார் தன்னுடைய புதுக்கவிதையில். அதை மட்டுமா சொல்லுகின்றார், பெண் நினைத்தால் ஒரு ஆணினை நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும். கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர்கடுகாம். பெண்கள் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த உலகமே கல்வியில் சிறந்து, குழந்தைகளும் கல்வியில் சிறந்து ஒரு நல்ல குடும்பம் உருவாகும். கல்வியில்லா பெண்கள் களர் நிலம், அந்நிலத்தில் புற்கள் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று கல்விக்கு பெண்களுக்கு அடிப்படையாக சொல்லி கவிதையில் சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, இவ்வுலகில் அமைதி நிலைநாட்ட வேண்டுமென்றால் லேசு வழி ஒன்று உண்டு. பெண்களை ஆடவர்கள் தாழ்வு செய்வதை, இழிவு செய்வதை எப்பொழுதும் தவிர்க்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் மகளிரெல்லாம் கல்வி அறிவும் ஒழுக்கமும் உடையவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் மருத்துவமே வேண்டாம், பிணி மூப்பு வராது. அப்படி ஒரு நிலைமை இந்த சமுதாயத்தில் வர வேண்டும் என்று கவிதை வடித்தவர் பாரதிதாசன். அது மட்டுமா, முதுமை காதலை சொல்லுகின்றார் பாருங்கள். அதாவது வயதான கணவன் மனைவி, தன்னுடைய மனைவி அவளுடைய கன்னங்கள் ஆப்பிள் போல இல்லை, கண்கள் திராட்சை போன்று இல்லை, அவள் முதுமை அடைந்து விட்டாள். அவளுக்கு குழி விழுந்த கண்கள், ஒட்டிய கன்னம், சுருங்கிய தோல், பரட்டை தலை, இருந்தாலும் அவள் இருக்கிறாள் என்பதே எனக்கு இன்பம் என்று அந்த முதியோர் காதலை பதிவு செய்கிறார். இனி காதலை பற்றி சொல்லுகின்ற பொழுது கூட, பெண்கள் ஆண்களை காதல் செய்து தன்னுடைய உரிமையையும் அன்பையும் நிலைநாட்ட தகுதி உண்டு என்பதை தன்னுடைய புது கவிதையில் அப்படியே நளினமாக கூறுகின்றார். ஒரு ஆடவன் படித்து கொண்டிருக்கிறான், ஒரு பெண் அங்கிருந்து வருகிறாள். கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடந்திட்ட ஆணழகை ஓடை குளிர்மலர் பார்வையினால் இவள் உண்ணத் தள்ளைப்படும் நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த விழி தனில் பட்டு தெரித்தது மானின் விழி, ஆடை திருத்தி நின்றாள் அவள்தான், அவன்தான் 1000 ஏடு புரட்டுகின்றான் என்று காதலை பதிவு செய்கின்றார். இப்படி பெண்கள் கல்வி அறிவு, குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலும் எப்படி சிறந்து விளங்க வேண்டும் என்று பதிவு செய்யாத புது கவிதைகளே இல்லை எனலாம். அப்படியே வரிசையாக கவிமணி அவர்களை சொல்லுகின்ற பொழுது, மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பெண்கள்தான் இந்த நாட்டின் கண்கள் என்று சொல்லுகின்றார் தன்னுடைய கவிதையில்.
எல்லோருக்கும் அறிமுகமாகி இருக்கக்கூடிய இப்போதைய கவிஞரான கவியரசு வைரமுத்து அவர்கள் பெண்களை பற்றி அதிக அளவில் தன்னுடைய கவிதையில் பதிவு செய்திருக்கிறார். அதாவது வரதட்சணை பிரச்சனை நம்முடைய நாட்டில் இருக்கின்றது. இன்றளவும் ஒரு நமக்கு வீட்டுக்கு வேண்டிய ஒரு கார் வாங்க வேண்டும் என்று சொன்னால் 5 லட்சம் ரூபாய் நாம் செலவு செய்கிறோம். தனக்கு ஒரு துணை வேண்டும் என்று சொன்னால் 10 லட்சம் கொடுத்து வரதட்சணை கொடுத்து நாம் துணைக்கு ஒரு ஆணை வாங்க வேண்டி இருக்கிறது. அதனால் திருமணத்திற்கு வழியின்றி தவிக்கக்கூடிய பெண்கள் இன்று முதிர்கன்னிகளாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று புதுக்கவிதையில் சொல்லுகின்றார், ஷாஜஹானும் வேண்டாம், ராமனும் வேண்டாம், ராவணா நீயாவது வா, புஷ்பக விமானமா கேட்டேன் உன்னிடத்தில், கள்ளத்தோணியிலாவது வா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வரதட்சணை பிரச்சனையை தன்னுடைய கவிதைகளிலே வைத்து செல்கின்றார். ஆனால் ஒரு மனைவி எப்படியெல்லாம் தன்னுடைய கணவனுக்கு உதவியாக இருக்க முடியும் என்று தன்னுடைய கவிதையில் ஆழமாக பதிவு செய்கின்றார். என் வீட்டு தேவதை என்கிற கவிதையில் இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல புத்தகத்தில் மனைவியை பார்த்து சொல்லுகின்றார், அகவாழ்வில் நீ அமைதி காப்பதால் புறவாழ்வில் நான் பொருது வெல்கிறேன். காரியம் யாவையும் கண்மணி நீ செய்வதால் நான் சூரிய கவிஞனாய் சுற்றி வருகிறேன். சுற்றும் காற்றாய் சுதந்திரம் கொடுத்தாய், ஆனால் எந்த ஆசை உந்தன் சித்திர கைகளில் சிறைப்புகள் மட்டுமே. இரும்பாய் கிடந்த என்னை துலக்கி பொன்னாய் மாற்றிய புன்னகை கண்மணி. எரியும் தீயாய் இருந்தேன் அம்மா, எரியும் தீயை இளையாய் பிரித்து சிறிய விளக்காய் செய்தவள் நீயடி. நோயில் கிடந்து நொந்த பொழுதெல்லாம் மருத்துவத்தாலா மறுபடி எழுகிறேன். இல்லை கண்மணி இல்லை, உன் கடைவிழி திரளும் கண்ணீர் என் மேல் விழுந்தவுடன் நான் எழுந்து விடுகிறேன். வெளியே என்னை வீரன் என்பார், கிளியே உன்னை கேட்டால் தெரியும். துரோகம் என்னை துளைக்கின்ற வேளையில் வாளால் அறுத்த வாழையாய் நான் உன் மடிமேல் விழுவதும் அலைபோல் அழுவதும் உனக்கே தெரியும். ஊராரையும் வாழ்ந்தது மையடி, வாழவிருக்கும் வாழ்க்கையும் மையடி. மாயம் என்பது மாபெரும் பொய்யடி, வாழ்க்கைக்கும் நாம் வாரி கொடுப்போம், வாழ்க்கையையும் வாழ்ந்து காட்டுவோம். தாய் என்னும் வடிவை, தமக்கையின் வடிவை, மகள் என்னும் வடிவை, மூதுரை சொல்லுகின்ற முதுமகள் வடிவை ஓவியத் திருவே உன்வழி காண்கிறேன். உனக்கு முன்னே உயிர் பிரியத்தான் எனக்கு விருப்பம், இயற்கை உதவும் என்கிறார். எவ்வளவு அருமையான அற்புதமான வரிகள். என்று தன்னுடைய மனைவி தன்னை விட்டு போனாலோ அன்று சாப்பாட்டுக்கே வழி இல்லை என்று சொல்லி, என்னைக்கு ஏன் பொண்டாட்டி என்னை விட்டு போனாலோ அன்னைக்கே ஏன் பொழைப்பு திண்ணைக்கு வந்துடுச்சு என்று தாத்தா புலம்புகிறார். இப்படி பெண்கள் என்று சொன்னால், ஆனால் குடும்ப பாரத்தையும் பெண்கள் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் பதிவு செய்கின்றார். காலையில் இந்த குடும்ப தலைவிகள், அதுவும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் படக்கூடிய பாடு, காலையில் எந்திரித்த உடனேயே கண் விழித்த உடனேயே குளிர்ந்த தண்ணீரில் ஜில்லென்று ஒரு குளியல், எல்லோருக்கும் ஹாட்டாக ஒரு காஃபி கொடுக்கிறார்கள். கூட்டு பொரியல் சாப்பாடு டிஃபன் என்று ரெடி செய்துவிட்டு அந்த செய்த அந்த அடுக்களையை துடைத்து எழும்பி வெளியில் வந்தார்கள் என்று சொன்னால் அதோடு அவர்களுடைய பணி முடியவில்லை. அதுக்கு பிறகு இருக்கிறது வேலை, டெலிஃபோன் பில், இபி பில் என்று எல்லாம் பார்த்துவிட்டு பார்த்தால் நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கூட பெண்களுக்கு இல்லை. இப்படி ஓடி ஆடி உழைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் கட்டில் அறைக்கும் சமையல் அறைக்கும் ரன்கள் எடுத்தே ரணமாய் போனாள் என்று பெண்களை பார்த்து பரிதாபப்படுகின்றார்கள் புதுக்கவிதையில் கவிஞர்கள் எல்லோருமே. இப்படி தன்னுடைய புதுக்கவிதையில் பெண்களை சிறப்பாகவும் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையையும் பாடாத கவிதைகளே இல்லை எனலாம். இனி பெண்களை பற்றி யோசிக்கின்ற வேளையில்
முக்கியமான ஒரு பங்கு தாய்மைக்கு உண்டு. புது கவிதையில் இதனை தொடர்ந்து வரக்கூடிய கவிதைகள் அனைத்துமே எளிமையாக போகின்ற போக்கிலேயே கவிஞர்கள் சொல்லிவிட்டு அப்படியே தூவி கொண்டு போகிறார்கள். எளிமையாக புரியக்கூடிய விதத்தில் தாயை பற்றி சொல்லுகின்ற பொழுது விவேகானந்தர் சொல்லுவார், எவள் இல்லை என்றால் நீ பிறந்திருக்க முடியாதோ, எவளை இழந்து விட்டால் நீ மீண்டும் பெற முடியாதோ அவள்தான் தாய். எந்த ஒரு தவறை செய்தாலும் மன்னிப்பை மட்டுமே தீர்ப்பாக வழங்கக்கூடிய நீதிபதி உண்டு என்று சொன்னால் அவள்தான் தாய். அப்படிப்பட்ட தாய்மை பண்பினை போற்றாத புது கவிதைகள் இருக்க முடியுமா? ஒரு நாட்டுக்காக ஒரு குழந்தையை தருவதற்காக ஒரு பெண் எவ்வளவு துன்பப்படுகிறாள். சோழ நாட்டு அரண்மனையில் ஒரு மகாராணிக்கு பிரசவம் நடக்கின்றது. அங்கே வந்த அரண்மனை சோதிடர் சொல்லுகின்றார், இந்த குழந்தை அரை மணி நேரத்திற்கு முன்னால் பிறந்தது என்று சொன்னால் நாட்டையே சீரழிக்கின்ற குழந்தையாக வளருவான். ஆனால் இதே குழந்தை அரை மணி நேரத்திற்கு பின்னால் பிறந்தது என்று சொன்னால் நாட்டையே காக்கின்ற நல்லவனாக வல்லவனாக வளருவான். உடனே அந்த தாய் சொல்லுகின்றாள், அரை மணி நேரத்திற்கு முன்னால் பிறந்து நாட்டை சீரழிக்கின்ற குழந்தை எனக்கு தேவையில்லை, என்னை தலைகீழாக கட்டி தொங்க விடுங்கள் என்று சொல்லுகின்றாள். உடனே அந்த பெண்ணை தலைகீழாக கட்டி தொங்க விடுகின்றனர். அரை மணி நேரம் கழித்து குழந்தை பிறக்கின்றது. தாய் உயிரை விடுகின்றாள். இப்படி நாட்டுக்காக சோழன் செங்கண்ணான் என்கிற ஒரு குழந்தையை தந்துவிட்டு உயிரை விட்ட சோழ நாட்டு அரசியை நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட தாய்மையை போற்றாத கவிஞர்கள் இருக்க முடியுமா? மழையில் நனைந்து வந்தேன், தலையை துவட்டியை விட்டு எல்லோரும் என்னை திட்டினார்கள், ஆனால் மழையை திட்டுபவள்தான் தாய். அப்படிப்பட்ட தாயை பற்றி இன்றைய புதுக்கவிஞர்கள் தன்னுடைய பாடலிலே சொல்லி இருக்கிறார்கள். பெண்கள் எத்தகைய பிரச்சனையை வேண்டுமென்றாலும் அவர்கள் எதிர்கொள்ளுவார்கள். ஏனென்று சொன்னால் பிரசவத்தின் வலியை தாங்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறாளே இந்த பெண், இவள் எத்தனை வலியையும் இவளால் தாங்கிக் கொள்ள முடியும் என்று சிங்கப்பெண்ணே என்று இந்த பெண்களை போற்றக்கூடிய புதுக்கவிஞர்கள், திரைப்பட பாடலாசிரியர்கள் இருக்கிறார்கள். அன்னை தெரசா அவர்களை பார்த்து ஒரு புதுக்கவிதை சொல்லுகின்றது. தாயே, நீ கர்ப்பம் தரித்திருந்தால் ஓரிரு குழந்தைக்குத்தான் தாயாகி இருப்பாய். ஆனால் நீ கருணை கொண்டதால் உலக குழந்தைகளுக்கெல்லாம் தாயாகி விட்டாய் என்று. ஏனென்று சொன்னால் தொழுநோயாளிகளை கூட தொழிலாளியாக ஆக்க முடியும் என்று செய்தவர்தான் அன்னை தெரசா அவர்கள். அவர்களையும் கவிஞர்கள் தங்களுடைய புதுக்கவிதையில் வைத்து அழகு பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்று வரக்கூடிய எளிமையான வாரமலர் போன்ற பத்திரிகைகளிலும் எல்லா விதமான அந்த பத்திரிகைகளிலும் வரக்கூடிய கவிதைகள் கூட, புதுக்கவிதைகளில் கூட பெண்கள் இடம்பெற தவறுவதே இல்லை. ஒரு காதலன் சொல்லுகின்றான், கண்ணே, நான் முள்ளோடு கூட வாழத் தயார், நீ ரோஜாவாக இருக்க வேண்டும். நான் களங்கத்தோடு கூட வாழத் தயார், நீ நிலாவாக இருக்க வேண்டும். நான் சேராக கூட வாழத் தயார், நீ தாமரையாக இருக்க வேண்டும். நான் நோயோடு கூட வாழத் தயார், நீ மருந்தாக இருக்க வேண்டும். நான் போராட்டத்தோடு கூட வாழத் தயார், ஆனால் நீ என் வாழ்க்கை துணையாக இருக்க வேண்டும். இப்படி புதுக்கவிதைகள் அங்கங்கே பெண்களை பற்றி சொல்லிவிட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். கணவன் வேலை வாய்ப்பினை இழந்தானாம், மனைவி சிக்கனமாகிவிட்டாளாம். கணவன் நோய்வாய்ப்பட்டானாம், மனைவி பக்கத்துணையானாளாம். இப்படி துயரம் யாவிலும் கூடவே இருக்கின்றாள் மனைவி. கடைசியில் கணவன் சொல்லுகின்றானாம், நீ பக்கத்தில் இருக்கும் வரை எனக்கு துயரம்தான் என்று. இப்படி பெண்களை சிறிது துன்பப்படுத்தவும் செய்கிறார்கள் இன்றும் என்று தங்களுடைய புதுக்கவிதைகளில் கவிஞர்கள் அங்கலாய்த்து காணப்படுகிறார்கள்.
அது மட்டுமல்லாமல் பிறந்த வீட்டிலும் புகுந்த வீட்டிலும் பறந்து பறந்து உழைப்பவர்கள் பெண்கள். ஆண் அறைதனை வெளிச்சமாக்கும் மெழுகுவர்த்திகள் பெண்கள். தாயாய் தாரமாய் இருந்து தராதலத்தை தாங்குபவர்கள் பெண்கள் என்று பெண்களை புகழ்ந்தும், சூரியனும் ஓய்வெடுக்கும், சந்திரனும் கூட தேய்ந்திருக்கும், தொய்வில்லாமல் தொடர, சலிக்காமல் வலித்தாலும் நெளிக்காமல், நித்தமும் முகம் சுளிக்காமல் தெளிவாய் முடிக்க உன்னால் மட்டுமே எப்படி பெண்ணே முடிகிறது எல்லா சுமையையும் தாங்கிக் கொள்ள. எனவே பெண்கள் சுமையானவள் அல்ல, சுமை தாங்கிகள். ஏனென்று சொன்னால், ஒரு பெண் குழந்தை பிறந்த தந்தை முதலில் இப்பொழுதெல்லாம் வருத்தப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரிவதில்லை, தன்னுடைய வயதான காலத்தில் நம்மை காப்பதற்காக இறைவன் அனுப்பிய வரம்தான் இந்த பெண் குழந்தை என்று. கடவுளிடம் வேண்டினால் வேண்டுமென்றால் ஆண் குழந்தை பிறக்கும், ஆனால் கடவுளே நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால்தான் பெண் குழந்தை பிறக்கும் என்று இன்றைய கவிஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இத்தனை நேரமும் புதுக்கவிதையில் பெண்கள் எவ்வாறெல்லாம் திகழ்கிறார்கள் என்று என்னோடு பயணித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையை வழங்கி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் அஜிதா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கவிஞர் கிருஷ்ணபிரியாவின் வெட்கத்தில் நனைகின்ற கவிதை வரிகளின் அரூப புலம்பல்கள் என்ற தலைப்பில் தம் கருத்தினை வழங்க வருகிறார் தஞ்சாவூர் பான்செக்கர்ஸ் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் அம்மா கா. வெண்ணிலா அவர்கள். 5க்கும் மேற்பட்ட பன்னாட்டு கருத்தரங்குகள், 10ற்கும் மேற்பட்ட தேசிய கருத்தரங்குகளை சிறப்பித்த அம்மா வெண்ணிலா அவர்களின் உரையினை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள். அன்னை தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே, உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ, இன்பம் நீ அன்பு தருவும் நீ, வீரம் நீ காதல் நீ, ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ, யாவும் நீயே அன்னை தமிழே உன்னை போற்றி வணங்குகிறேன். உயராய்வு வேல் அலைவரிசை மற்றும் வேல் அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சே. அஜிதா அம்மையார் அவர்களுக்கும் இந்நிகழ்வினை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்க காலத்தில் 41 பெண் கவிஞர்கள் இருந்ததாகவும், அவர்கள் அகமும் புறமுமாக 183 பாடல்களை பாடியதாகவும் பேராசிரியர் ஔவை நடராஜன் அவர்கள் பட்டியலிடுகின்றார். 20ஆம் நூற்றாண்டில் பால் அடிப்படையில் நவீன இலக்கியத்தை பிரித்து ஆய்வு செய்யும் போது பெண் கவிஞர்களின் எழுத்தானது நுட்பமானது, நுண் அடுக்குகளுடன் கூர்மையான விமர்சனங்களுடன் அவை விரிந்து கிடப்பதை நாம் காண முடிகின்றது. பெண்கள் அளப்பரிய ஆற்றல் பெற்றவர்கள் என்பதை அவர்கள் எடுத்துரைக்கும் விதத்திலும் உரைக்காமல் உணர்த்தும் அனுபவ வரிகளிலும் நாம் காண இயலும். அந்த வகையில் நான் எடுத்துக்கொண்ட கவிஞர் கிருஷ்ணபிரியா அவர்கள் மருந்தியல் பிரிவில் அனுபவம் மிக்கவர். அதனால் என்னவோ அனைத்து உயிர்களின் மீது கருணை மழையை பொழிகின்றார். இவர் சிறந்த இலக்கியவாதியான இவர் சிறந்த இலக்கியவாதியான அம்மையார் அவர்கள் வெட்கத்தில் நனைகின்ற என்ற தலைப்பில் பெண் குலத்தின் அன்றாட வாழ்வியலை தனது அனுபவத்திலிருந்து எடுத்து காட்டுகிறார். இந்த வரிகளானது அனைத்து பெண்களையும் சற்று நின்று யோசிக்க செய்கின்றது என்பதில் ஐயமில்லை. அம்மையார் அவர்களின் வரிகள் ஒவ்வொன்றிலும் பெண்களின் மனநிலை விளக்கப்பட்டுள்ளதை அறிய முடிகிறது. அம்மையார் அவர்களின் வரிகள் ஒவ்வொன்றிலும்
பெண்களின் மனநிலை விளக்கப்பட்டுள்ளதை அறிய முடிகிறது. சிறுமி முதல் பாட்டி வரை பெண்களின் ஆசைகளை, மன தவிப்புகளை, கருணையை, எதிர்பார்ப்புகளை படம் பிடித்து காட்டுவனவாக அமைகின்றன இவ்வரிகள். வெட்கத்தில் நனைகின்ற என்ற கவிதை புத்தகத்தில் 40 கவிதை தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவரது முதல் கவிதை ஆசை என்னும் தலைப்பில் உள்ளது. பாட்டி தன் கணவனின் ஆசையை எடுத்து கூறுகிறார். எவ்வாறு என்று பாருங்கள். கொஞ்சம் கிட்டதுல ஆசை என்னும் தலைப்பில் கூறுவதை பார்ப்போம். ஆசை என்னும் தலைப்பில் அமைந்த முதல் கவிதையை காண்போம். உப்பு குறைந்ததற்காய் சூடான குழம்பை தலையில் கொட்டிய தாத்தாவை பற்றி கதை சொல்லும் பாட்டி எப்போதும் முடிக்கிறாள், என்மேல் அவருக்கு கொல்ல ஆசை என்று. என்மேல் அவருக்கு கொல்ல ஆசை என்று. பாருங்கள், ஒவ்வொரு முறையும் புரியாமல் யோசிக்கிறேன் என்று எழுதுகிறார் கவிஞர். உண்மையில் பெண் குலத்திற்கு இது ஒரு நிலைதான். அடுத்த அம்மையார் அவர்களின் முதல் தலைப்பானது ஆசை என்னும் வரிகள். உப்பு குறைந்ததற்காய் சூடான குழம்பை தலையில் கொட்டிய தாத்தாவை பற்றி கதை சொல்லும் பாட்டி எப்போது முடிக்கின்றாள், என்மேல் அவருக்கு கொல்ல ஆசை என்று. என்மேல் அவருக்கு கொல்ல ஆசை என்று முடிக்கும் பாட்டியின் நிலையை எவ்வாறு புரிந்து வைத்திருக்கின்றார் பாருங்கள். கவிஞரின் வரி முடிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் புரியாமல் யோசிக்கிறேன் ஆசைக்கான அர்த்தத்தை. தாத்தாவினுடைய ஆசை எந்த அளவிற்கு இருப்பது என்பதை யோசித்துக் கொண்டே இருக்கின்றார் நம் கவிஞர். இரண்டாவது தலைப்பு அபிஷேகம் என்னும் தலைப்பு. அதில் பாருங்கள், கழுத்தில் தாலியும் இடுப்பில் அரை மூடியும் மட்டுமே அணிந்தவளாய் நிறுத்தப்பட்டிருக்கிறாய் நீ. மெய்மறந்து போற்றி போற்றி பாடியபடி கரம் குவித்து சேவித்தபடி எதிரே எத்தனையோ பெண்கள். எண்ணெய் தடவி மஞ்சள் முழுக்காட்டி எத்தனையோ திரவங்களால் மூச்சு திணற திணற குளிப்பாட்டி விரைக்க உன்னை குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள். எனக்கென்னவோ உடலே கூசுகிறது. என்னதான் கல்லாய் நீ நின்றாலும் அர்ச்சகர்கள் ஆண்களாயிற்றே. என்னதான் நீ கல்லாய் இருந்தாலும் அர்ச்சகர்கள் ஆண்களாயிற்றே. இவ்வரிகள் எல்லா பெண்களுடைய மனதிலும் ஒரு கேள்வியை நிறுத்தி செல்கின்றன. மூன்றாவது கவிதை வேளாண் துளிகள். நேர்த்தியாய் விரிக்கப்பட்ட கம்பளமாய் சாலையின் இரு மருங்கும் பறந்து கிடக்கின்றது பச்சை கடல். நம்மெல்லாம் இப்ப பேருந்துல பயணம் செய்யும் போது பாத்தீங்கன்னா, பேருந்துலயோ ரயில்லையோ பயணம் செல்லும் போது பாத்தீங்கன்னா 2 பக்கமும் அப்படியே பச்சை பச்சேன்னு இருக்கும். அத எப்படி சொல்றாங்க பாருங்க, பச்சை கடல் அப்படின்னு சொல்றாங்க. சில்லிடும் காற்றோடு சேர்ந்தே வீசுகிறது கடல் கரங்களில் சிறுக சிறுக சேர்ந்து கொண்டிருக்கும் பால்மணிகளின் வாசம். எவ்வளவு அற்புதமா அந்த பால் மணிகளுடைய வாசத்தை அவங்க சுவாசிச்சிருக்காங்க பாருங்க. சிறுக சிறுக சேர்த்து கொண்டிருக்கிறது பால்மணிகளின் வாசம். அடுத்த கணமே விவசாயியினுடைய நிலைமையை கூறுகிறார். தேர்ந்த நடனமங்கையின் நாட்டியமாய் தாள லயத்துடன் புரளும் அலைக்கரங்களின் பருக்கைகள் சிதறும் முன்பே தெரித்து விழுகின்றன அதனை பராமரிப்பவரின் கண்ணீர் துளிகள். இவருடைய ரசனையானது அந்த பச்சை கடலையும் பால் மனத்தையும் மட்டுமல்ல, இந்த விவசாயிகளுடைய மனதையும் அவருடைய வேதனையும் பதிவு செய்வதில் தேர்ந்த நடனமங்கையின் நாட்டியமாய் தாள லயத்துடன் புரளும் அலைக்கரங்களின் பருக்கைகளின் சிதறும் முன்பே தெரித்து விழுகின்றன அதனை பராமரிப்பவர்களின் கண்ணீர் துளிகள். கவிஞர் அவர்கள் இயற்கையை மற்றும் ரசிக்கவில்லை, அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளின் நிலைமையையும் பதிவிட்டு செல்கிறார் என்பது சிறப்பான ஒரு விஷயம். அந்த 90 நாட்கள் என்ற தலைப்பில் ஒரு அம்மாவிற்கும் குழந்தைக்கும் உள்ள
பாசத்தை எவ்வாறு எடுத்து காட்டுகிறார் பாருங்கள். வேலைக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு பெண்களின் மனதிலும் இந்த ஏக்கமானது நிலைத்து கொண்டே இருக்கிறது. இன்றளவிலும் வேலைக்கு போனால் யாரிடம் விடுவது? பொறுப்பாய் கவனிக்க ஆள்தான் கிடைக்குமா? விடுப்பு என்பதோ நட்டக்கணக்கு. கணக்கு பார்த்துதான் வருடக்கணக்கில் விதைக்காமல் இருந்தோம். கணக்கு பார்த்துதான் வருடக்கணக்கில் விதைக்காமல் இருந்தோம். எல்லா கணக்கும் தப்பி போய் எனக்குள் பூத்தாய் ரகசிய சந்தோஷமாய். எல்லா கணக்கும் தப்பி போய் எனக்குள் பூத்தாய் ரகசிய சந்தோஷமாய். பிடித்தம் போக மாதம் 2000 செலவு கணக்கில் உதைக்கிறது தான். பொருளாதார பற்றாக்குறை அடிக்கடி உள்நாட்டு கலவரத்தில் முடிகிறது தான். என்றாலும் மிச்சம் இருக்கின்றன மகிழ்ச்சியின் துளிகள். உள்நாட்டு கலவரத்தில் முடிகின்ற பொழுதும் மிச்சம் இருக்கின்றன மகிழ்ச்சியின் துளிகள். முழுகாமல் நான் எடுத்த முத்தே இப்போது மட்டுமே கிடைக்கும் நீயும் நானும். முழுகாமல் நான் எடுத்த முத்தே இப்போது மட்டுமே கிடைக்கும் நீயும் நானும் சேர்ந்திருக்கும் இந்த 90 நாள். நிதம் பால் தேக்கி வைத்து நான் அலுவலகம் செல்ல நேரிடும். அம்மா முகம் பார்க்க நீ அழுது காக்க நேரிடும். அதற்குள் வா, முழுசாய் அனுபவிப்போம் எனது பேறுகால விடுப்பை. அதற்குள் வா, நாம் முழுசாய் அனுபவிப்போம் பேறுகால விடுப்பை. வேலைக்கு செல்லும் ஒவ்வொரு பெண்மணிகளுடைய மனதிலும் இன்றும் தைத்து கொண்டே இருக்கும் வேதனை இந்த வரிகளில் நாம் அறிய முடிகிறது. பொய் சொல்றது, ஒரு பொய் சொன்னா அதுல எவ்வளவு ஒரு இடர்பாடுகள் இருக்கு அப்படிங்கறத அழகா பதிவு செய்யறாங்க நம்மளுடைய கவிஞர். எப்போதுமே பொய்களை சொல்லுவதில் என்பது அப்படியொன்னும் சுலபமாய் இருப்பதில்லை. எப்போதுமே பொய்களை சொல்வதென்பது அப்படியொன்னும் சுலபமாய் இருப்பதில்லை. ஒரு பொய்யின் தொடர்ச்சியாய் பல பொய்களை கூறவும் நிறைய பயிற்சி தேவைப்படுகிறது. காணும் மெய்யெல்லாம் பொய்யென்று, பொய்களே உண்மை என்று தத்துவங்களை உதிர்த்தும் கூட தேவையாய்த்தான் இருக்கிறது. பொய்களை சொல்லுதல் என்ற தலைப்பில் அழகாய் பொய்க்கான நிலையையும் உண்மைக்கான நிலையையும் பதிவிட்டு செல்கின்றார் நமது கவிஞர். எப்போதுமே பொய்களை சொல்லுவது என்பது அப்படி ஒன்றும் சுலபமாய் இருப்பதில்லை. எப்போதுமே பொய்களை சொல்வதென்பது அப்படியொன்றும் சுலபமாய் இருப்பதில்லை. ஒரு பொய்யின் தொடர்ச்சியாய் பல பொய்களை கூறவும் நிறைய பயிற்சி தேவைப்படுகிறது. காணும் மெய்யெல்லாம் பொய்யென்றும், பொய்களே உண்மையென்றும் தத்துவங்களை உதிர்ப்பது கூட தேவையாய்த்தான் இருக்கிறது. யாராவது நம் பொய்களை கண்டுபிடித்துவிடக்கூடும் என்ற பதட்டம் நிரந்தரமாய் தங்கிவிடுகிறது. அத்தனை ஒன்றும் சுலபமில்லைதான் பொய் பேசுவது என்றாலும், சில சமயங்களில் உண்மையை பேசுவது என்பது பொய் சொல்வதை விடவும் கூடுதல் சிரமமாகத்தான் இருக்கிறது. இன்றைய சூழலில் நாம் பேசுவதே சிரமமாகத்தான் இருக்கிறது. அதையும் உண்மையை பேசுவது மிக சிரமமாக இருப்பதை நம்மளுடைய கவிஞர் பதிவிட்டு செல்கின்றார். அடுத்த கவிதை தலைப்பு எதிர்ப்பு. எதிர்ப்பு ஒரு ஆழ்மன பதிவு. பெண்களுடைய ஒவ்வொரு மனதிலும் ஆழ்மனதில் பதிய வைக்கக்கூடிய ஒரு பதிவு. ஒரு 4 வரிகளில் ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போறாங்க. என்றேனும் வரலாம் எல்லா கருவறைகளும் பெண் சிசுவாய் காத்திருக்கும் காலம். என்றேனும் வரலாம் எல்லா கருவறைகளும் பெண் சிசுவுக்காய் காத்திருக்கும் காலம். இன்றைய காலகட்டம் வரையிலும் பெண் சிசு என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருந்தது இல்லை, இருக்கவும் செய்வதில்லை. கவிஞர் அவர்கள் இதனுடைய எதிர்பார்ப்பை எல்லா பெண்களும் எதிர்பார்க்கிறாங்க. அதை சொல்றாங்க பாருங்க. என்றேனும் வரலாம் எல்லா கருவறைகளும் பெண் சிசுவுக்காய் காத்திருக்கும் காலம். பெண் குழந்தைகள் அவமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் பெண் இல்லாத இம்மண் இல்லை என்பதை இவ்வரிகள் அழகுற தெளிவுபடுத்துகின்றன.
மரண வாக்குமூலம் என்ற ஒரு கவிதை ரொம்ப அழகாக எடுத்துரைக்கிறது பாருங்கள். நினைவு தப்பி போய் படுக்கையில் கிடக்கும் பாட்டி புலம்பிக் கொண்டிருக்கிறாள், பக்கத்து வீட்டு சின்னசாமி தாத்தாவோடு தனக்கு தொடர்பு இல்லை என்று. நினைவு தப்பி போய் படுக்கையில் கிடக்கும் பாட்டி புலம்பிக் கொண்டிருக்கிறாள், பக்கத்து வீட்டு சின்னசாமி தாத்தாவோடு தனக்கு தொடர்பில்லை என்று பாட்டியின் ஆழ்மனதில் மட்டுமல்லாது பெண் குலத்திற்கே புரையோடி கிடக்கும் அகற்றப்படாத வேதனைகள் இவைகளை கவிஞர் அழகாக பதிவிட்டு செல்கின்றார். அடுத்த தலைப்பில் அர்த்தமிழக்க வைக்கும் கைகள் என்ற ஒரு தலைப்பு. அதுல அருமையாக கொஞ்சம் குடித்து கொஞ்சம் தின்று வார இறுதி சந்தோஷத்திற்கென வந்த தொகைக்கு கடனட்டை தேய்த்து உலகமயமாக்கல் குறித்து உரத்த விவாதத்தோடு குளிரூட்டப்பட்ட அறைக்கதவை திறந்து வெளிப்படுகையில் உடலெங்கும் நுரைத்திருந்த அத்தனை சந்தோஷங்களையும் அர்த்தமற்றதாக்குகின்றன பசியென்று கையேந்தும் அந்த சின்னஞ்சிறு கைகள். ஒரு கருணை கடல் என்று நான் சொன்னேன் அல்லவா? ஒரு தாய்க்கு தெரியும் அந்த ஒரு அன்பு. ஆனா நம்மளுடைய கவிஞர் என்ன ஒரு உயர் மட்டத்தினுடைய பழக்கங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் அது எல்லாத்தையுமே அடித்து தகர்த்தக்கூடியது இந்த சின்னஞ்சிறு கைகள் என்று அழகாக பதிவிடுகையில் உண்மையில் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. உங்களுக்கும் இப்படித்தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உங்களுக்கும் இப்படித்தானா? என்ன கேள்வி? சிநேகித குறுஞ்செய்தி வணக்கங்களுடன் பொழுது விடிந்தாலும் புறந்தள்ளவே நேர்கிறது. அடித்து விளையாடிய தோழர்களிடமிருந்து கூட நாசுக்காய் பேசி நகர வேண்டியிருக்கிறது. பிறந்த நாள், புத்தாண்டு, காரணமின்றி அரட்டைக்காகவே கூடும் கூட்டங்களை நிறைய வேலை என்று நிரந்தரமாய் பொய்யால் நிராகரிக்க தோன்றுகிறது. கணவனின் தோழிகள் வீட்டுக்கு வருகையில் விருந்தளித்து உபசரித்து எப்போ கல்யாணம் என்று கேட்கிறேன் என்னை நினைத்தபடி. மனைவியானதால் கண்ணீரில் கரைய துவங்கின எனக்கான கணக்கில்லாத நட்புகள். திருமண பந்தத்தில் மறந்து போனது நண்பர்களின் முகவரி மட்டுமல்ல, சில நேரங்களில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை புதுப்பிக்கும் பணியும் மறந்துதான் போய்விடுகின்றன. கடவுளின் பக்கத்தில் நான் என்ற தலைப்பில் கூறுகிறார். கடவுளின் பக்கத்தில் நான். கடவுள் நம்ம பக்கத்துல இருக்காரு அப்படிங்கறத நம்ம எப்போ உணர்றோம் தெரியுமா? நமக்கு பிடித்தமான செயல்களை செய்யும் பொழுதுதான். நம்மளுடைய கவிஞருக்கு என்ன பிடித்தமான செயல்கள் பாருங்க. பேசியபடியே கழிகின்றன பொழுதுகள். அலைபேசி நினைவு கிடங்கு எண்களால் நிரம்பி வழிகிறது. பேச விரும்புகிறவர்கள் அதிகமாகிறார்கள். கவலை மறக்க, சந்தோஷம் பெருக்க என் பேச்சு கருவியாவதால் பரவசப்படுகிறார்கள். அவர்களது பேச்சென்னும் மந்திரத்தால் உருவேற்றப்படும் என் ஆகர்ஷண சக்தி உச்சத்தை தொடுகிறது. அன்றாட வேலைகள் அவ்வப்போது தடைபடத்தான் செய்கின்றன. அலைபேசியை அணைத்து காது சூடாகத்தான் செய்கிறது. பேசியின் ரொக்கம் தேய்ந்துதான் வளர்கிறது. என்றாலும் கூட இப்போதெல்லாம் அடிக்கடி உணர்கிறேன் நான் கடவுளின் பக்கத்தில் இருப்பதாக. நாம் மனதிற்கு பிடித்த காரியங்கள் செய்யும் போதெல்லாம் நாம் சொர்க்கத்தில் இருப்பதாகவே நாம் நினைத்துக் கொள்கிறோம். அவ்வாறுதான் கவிஞரும் கடவுளின் அருகில் இருப்பதாக தன்னுடைய நினைவுகளை பதிவிட்டு செல்கின்றார். அரூப புலம்பல்கள் என்ற ஒரு தலைப்பு மிக அருமையான ஒரு புலம்பல் பாருங்க. ஓய்வு நாளென்று சொல்லியே எல்லாரும் தன்னை அவமதிப்பதாய் புலம்பியவாறே கிழக்கில் அடியெடுத்து வைக்கிறது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஓய்வு நாளென்று சொல்லியே எல்லாரும் தன்னை அவமதிப்பதாய் புலம்பியவாறே கிழக்கில் அடியெடுத்து வைக்கிறது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. சோம்பல் வசப்பட்டு எல்லாரும் சயனத்தில் இருப்பதாய் ஞாயிற்றுக்கிழமை வருந்தும் நேரத்தில்தான் துயில் கலைந்து எழுபவர்களுக்காக பெண்ணொருத்தி தயாரிக்கும் தேநீரில் அழுத்தமாய் மிதக்கின்றன இன்னமும் மிச்சம் இருக்கும் அவளது உறக்க துளிகள்.
அழுத்தமாய் மிதக்கின்றன இன்னமும் மிச்சம் இருக்கும் அவளது உறக்கத் துளிகள். வீடு மொத்தமும் தொலைக்காட்சி, அலைபேசி என்று தன்னை புறக்கணிப்பதை பொறுத்து கொள்ள இயலாமல் தேம்பும் ஞாயிறு பார்க்க தவறுகிறது. விடுமுறை நாளின் விசேஷ சமையலுக்காக சமையலறையில் கட்டப்பட்டிருக்கும் அவளை. விடுமுறை நாளில் விசேஷ சமையலுக்காக கட்டப்பட்டிருக்கும் அவளை. முடிய போகிற விடுமுறையின் கடைசி நேர கொண்டாட்டங்களை உள்வாங்க முடியாமல் அவளை பதற்றத்தில் வைக்கின்றன வாரம் முழுமைக்குமான அரைத்தலும் துவைத்தலும். ஓய்வு ஒத்தடம் தரப்படாமலேயே கூடுதல் பணிகளுடன் மேற்கில் உறங்கப் போகிறான் ஞாயிறு. வருவதன் அவசியம்தான் என்ன என்று பரிதவிக்கும் பெண்ணின் சோகப் பாடலில் கரைந்து போகின்றன ஞாயிற்றுக்கிழமைகளின் அரூப புலம்பல்கள். ஓய்வு ஒத்தடம் தரப்படாமலேயே கூடுதல் பணிகளுடன் மேற்கில் உறங்கப் போகிற ஞாயிறு வருவதன் அவசியம்தான் என்ன என்று பரிதவிக்கும் பெண்ணின் சோகப் பாடலில் கரைந்து போகின்றன ஞாயிற்றுக்கிழமைகளின் அரூப புலம்பல்கள். அடுத்த தலைப்பு கடவுளின் பயணம். கடவுளின் பயணம் எப்படிப்பட்டது? கடவுள் எங்கே இருக்கின்றார் என்பதை அழகாக பதிவிடுகின்றார். மரங்கள் வெட்டப்பட்டு அரளிகள் பூக்க முயற்சிக்கும் நீண்ட சாலை. சூரியன் தகித்து இறங்க அந்த பொக்கைவாய் கிழவி சோர்ந்து நடந்து வந்தாள். தலைக்கவசம், இருக்கை துண்டு என்று பறந்து வந்து கொண்டிருந்த இருசக்கர வண்டி மெல்ல வேகம் தணித்து பரிவோடு அவளை பின்னால் இருத்திய பின் பயணித்தது. தலைக்கவசம், இருக்கை துண்டு என்று பறந்து வந்து கொண்டிருந்த இருசக்கர வண்டி மெல்ல வேகம் தணித்து பரிவோடு அவளை பின்னால் இருத்திய பின் பயணித்தது. வெயிலுக்கு பயந்து எங்கோ ஒளிந்திருந்த கடவுளும் சேர்ந்து பயணித்தான். வெயிலுக்கு பயந்து எங்கோ ஒளிந்திருந்த கடவுளும் சேர்ந்து பயணித்தான். அந்த தலைக்கவசத்துக்குள் தன்னையும் மறைத்தபடி. கசிவின் பயம். இது எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயம். அது அழகா தன்னுடைய வரிகள்ல அவங்க பதிவிட்டு போயிருக்காங்க பாருங்க. மிகவும் பிடித்த நீல நிற பூக்கள் போட்ட வெள்ளை சேலையை அணியவே யோசிக்கிறேன். மிகவும் எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு இயற்கை இடர்பாடுகள் நாம் அனைவரும் தெரிந்தது. இது கவிஞர் எப்படி பதிவு செய்கிறார் பாருங்க. மிகவும் பிடித்த நீல நிற பூக்கள் போட்ட வெள்ளை சேலையை அணியவே யோசிக்கிறேன். கண்ணாடிகள் சூழ்ந்த கடைகளில் நுழையும் போதோ ஒரு பார்வையாய் என் பின்புறம் பார்க்கிறேன். இருக்கையிலிருந்து எழுந்து நடக்கையில் தயங்கியபடியே முந்தானை நுனியை கையில் பிடிக்கிறேன். அலுவலக சகாவுடன் கூட நடக்கையில் எனக்கு பின்னால் அவன் வந்து விடாதபடி மெல்ல நடக்கிறேன். கவனத்தை தின்னுகிற உடம்பின் வழியில் தினசரி வேலைகளில் அடிக்கடி தவறுகிறேன். 45 கடந்து 4 வருடமாகியதில் எப்போது வருமோ இது என்று பயந்துதான் நகருகிறது என் ஒவ்வொரு பொழுதும். ஒரு அழகான ஒரு பெண்களுடைய மனநிலைய வரிகள்ல அழகா பதிவிட்டு போயிருக்காங்க. அடுத்து உள்ள ஒரு கவிதைகள் அதிகம் எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்லாம ஒரு சில கவிதை வரிகளை மட்டும் நான் விரைவா நேரம் கருதி நான் சொல்லிட்டு போறேன். அழுக்கான படிப்பு. இந்த குழந்தைகளுடைய இப்ப இருக்கக்கூடிய படிப்பானது ஒரு அழுக்கான படிப்பு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. மடிப்பு களையாத வெள்ளை சீருடையில் சுமக்க முடியாத புத்தக பையோடு காலையில் கையசைத்து போகும் என் வீட்டு சின்ன ரோஜா மண் வாசனை மணக்க மாலையில் திரும்பும். மண் வாசனை மணக்க மாலையில் திரும்பும். அவருடைய வெள்ளை சீருடை எல்லாம் மண் வாசனை நிரம்பி அழுக்காக இருக்கிறது. ஆடி விளையாடி சீருடை அழுக்காக அழுக்கு சீருடைக்காய் அடிவாங்கியதையும் அழுதபடி சொல்லும். படிக்கத்தானே அனுப்புகிறேன், அப்படி என்ன விளையாட்டு என்று விழியுருட்டி கேட்கும் என்னை பாவமாய் பார்க்கையில்
பயந்தபடி அவன் விழி கேட்கும். விளையாட்டே இல்லாத அந்த அழுக்கான படிப்பை எதற்குத்தான் நான் படிக்க வேண்டும் என்று. இந்த குழந்தைகளுடைய மனநிலைய அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லா பெண்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். இது இப்படிப்பட்ட ஒரு நாள் நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது பாருங்க. அடித்து எழுப்பும் அலாரம் இல்லா விழிப்பு. அடித்து எழுப்பும் அலாரம் இல்லா விழிப்பு. கண் விழிக்கும் போது கணவன் நீட்டும் காப்பி. கண் விழிக்கும் போது கணவன் நீட்டும் காஃபி. நிதானமாய் அமர்ந்து பேப்பர் படிக்க நேரம். பரபரப்பின்றி பாடியபடியே குளியல். இறக்கை கட்டிக்கொள்ளாத இன்முக சமையல். யாரும் இடிக்காத இதமான பேருந்து பயணம். எரிச்சலுடன் தள்ளப்படாத அலுவலக வருகை பதிவேடு. பதட்டமின்றி செய்ய வாய்க்கும் பண்பான வேலை. மல்லிகைப்பூ வாங்கியபடி மாலை நேரம். சொல்லாமலே படிக்கும் சமத்து பிள்ளைகள். எல்லாரும் அமர்ந்து இரவு சாப்பாடு. 1 மணி நேரமாவது உறவாடும் புத்தகம். அவசரம் இல்லாமல் அணைகின்ற விளக்கு. கனவுகளை விதைக்கின்ற நிம்மதியான தூக்கம். என்றேனும் விடியும் இப்படியும் ஒரு நாள். இது எல்லா பெண்களுடைய ஆசை. ஒரு நாள் இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நானும் நீயும் என்ற ஒரு தலைப்பு. நானும் நீயும். கையொடிய எழுதி கோப்புகளை பார்த்து பலவிதமான பார்வைகளை, வார்த்தைகளை, விரசங்களை சிரித்தும் சிரிக்காமலும் மெல்ல புறந்தள்ளி கடிகார முள் சுற்றி ஆறில் நிற்கும்போது அரக்க பறக்க ஓடி பிதுங்கும் பேருந்தில் சதை மூட்டையாய். அரக்க பறக்க ஓடி பிதுங்கும் பேருந்தில் சதை மூட்டையாய் ஏறி இறங்கி ஆயாசத்துடன் வீட்டிற்குள் நுழைகையில் கூடவே நுழையும் உன்னால் இரக்கமே இல்லாமல் கேட்க முடிகிறது. சூடா ஒரு டீ குடுடி. கூடவே நுழையும் உன்னால் இரக்கமே இல்லாமல் கேட்க முடிகிறது. சூடா ஒரு டீ குடுடி. இந்த இடத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே உடல் தான், ஒரே உழைப்பு தான், ஒரே அசதி தான். ஆனாலும் அந்த ஆண்கள் பெண்கள் கிட்ட எப்படி நடத்துறாங்க, இந்த கூடுதல் சுமை. அலுவலகம் போறாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ஆனா இரட்டை சுமைகளை சுமப்பவர்கள், வீட்டில் இருந்து வெளியில் சென்று வேலை பார்ப்பவர்கள். அதை அழகா பதிவு செஞ்சிருக்காங்க நம்மளுடைய கவிஞர். அடுத்த ஒரு வரி, அடுத்த கவிதை பாருங்க. என் கவிதை. இந்த கவிதை எழுதக்கூடிய நேரம், இவ்வளோ வேலை இருந்தும் இந்த கவிதை எழுதக்கூடிய நேரமானது எப்ப இருக்குன்னு சொல்றாங்க. தினசரி வாழ்வுக்கான வேலை, நூற்றாண்டு காலமாய் சொல்லப்பட்ட கடமைகள், எனக்கு நானே ஏற்படுத்தி கொண்ட எத்தனையோ விலங்குகள், இப்படி இறுகி போன கடினமான கடிவாளங்கள் என் நேரம் அனைத்தையும் இயல்பாக எடுத்துக்கொள்ள கனவை போல் சிரிக்கிறது எனக்கான என் கவிதை. கனவை போல் சிரிக்கிறது எனக்கான என் கவிதை. அவளும் அம்மாவும் என்ற தலைப்பில், அம்மாவினுடைய ஒரு பெண்ணுக்கு தான் பெண் மனசை புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா யாருடையும் பேச சிடுசிடுக்கும் நேரத்துல நம்ம வீட்டுல வேலை பார்க்கிற அம்மா வரும் பொழுது அவங்க கிட்ட மட்டும் அன்பா ஒரு கருணையா பேசுறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்களுடைய அந்த வீட்டு வேலை பார்க்கக்கூடிய பெண்ணினுடைய நிலை நம்ம அம்மாக்கு தெரியும் இல்லையா, அத சொல்றாங்க. அலுவலகத்திற்கும் வீட்டிற்குமாய் ஓய்வில்லாது உழைத்து அழுத்து களைத்து போகும் எண்ணற்ற தருணங்களில் எல்லாரிடமும் சிடுசிடுக்கும் அம்மா சீருவதே இல்லை. 10 பாத்திரம் தேய்க்கும் பத்மாவிடம் மட்டும். கழித்து சிரித்திருக்கும் எங்களுக்கு நேரங்களில் கேட்டால், எங்களுக்கான நேரங்களில் அவளும் அம்மாவும். அலுவலகத்திற்கும் வீட்டிற்குமாய் ஓய்வில்லாது உழைத்து அழுத்து களைத்து போகும் எண்ணற்ற தருணங்களில் எல்லாரிடமும் சிடுசிடுக்கும் அம்மா சீருவதே இல்லை. எல்லாரிடமும் சிடுசிடுக்கும் அம்மா சீருவதே இல்லை. 10 பாத்திரம் தேய்க்கும் பத்மா அம்மாவிடம் மட்டும். 10 பாத்திரம் தேய்க்கும் பத்மா அம்மாவிடம் மட்டும் அவளுடைய கோபத்தை காட்டுவதே இல்லை.
கழித்து சிரித்திருக்கும் எங்களுக்கான நேரங்களில் கேட்டால் வீட்டிலும் வெளியிலும் அவளும் தான் தேய்கிறாள் என்னை போலவே. பதில் சொல்லும் அம்மாவின் கண்களில் எப்போதும் தெரிகிறது ஒரு நெருப்பு. பதில் சொல்லும் அம்மாவின் கண்களில் எப்போதும் தெரிகிறது ஒரு நெருப்பு. அவர்களுடைய பணமும் கூட என்ற ஒரு தலைப்புல சொல்லியிருக்காங்க. ஒட்டு துணியும் நழுவுகின்ற சுரணையின்றி பசியில் புலம்பியபடி தெருவோரம் புரள்கிறாள். உடல் முழுவதும் புண்களை சுமந்து மனநிலை தவறிய பெண்ணொருத்தி. உடல் முழுவதும் புண்களை சுமந்து மனநிலை தவறிய பெண்ணொருத்தி. வீங்கிய சோகை முகத்திலும் சின்ன புன்னகை தேக்கி வருவோர் போவோரிடம் கையேந்துகிறாள். இனிப்பு கடை வாசலில் அந்த முதியவள். தண்ணீரை குடித்தே பெருத்த வயிற்றுடன் பெரியவள் ஒருத்தியின் இடுப்பில் அமர்ந்தபடி அரை மயக்கத்திலேயே அம்மா ஐயா என்கிறது ஓர் இளம் கூத்து. எண்ணெய் காணாத பரட்டை தலையும் எங்கும் கிழித்த அழுக்கு சட்டையுமாய் பசியோடு திரிகிறார்கள் பால்மணம் மாறாத பச்சிளம் பிள்ளைகள். இவர்களில் யாருக்குமே தெரியவில்லை 1000 லட்சம் கோடிகளிலும் அள்ளி வீசப்படும் இலவசங்களிலும் தம் வாழ்நாள் பசிக்குமான பணமும் சேர்ந்துதான் இருக்கிறது என்பது. கவிஞருடைய சமுதாய பார்வை, இந்த குழந்தைகள், பெண்கள், இவர்களுடைய மனநிலைய இதுக்கு மேல அழகா ஒரு வரியால எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னை மீட்கும் நேரங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன இன்பமான ஒரு நேரம் அப்படின்னா, எப்போதும் என்னை சுற்றி விரிந்து கிடக்கிறது உன் உலகம். எப்போதும் என்னை சுற்றி விரிந்து கிடக்கிறது உன் உலகம். சூழல் சூறாவளியில் நான் திசையறியாது திகைக்கையிலும், சித்திரை சூரியனாய் உள்ளம் தகிக்கையிலும், 1000 நிலவாய் என்னுள் சந்தோஷமாய் உதிக்கையிலும், நான் பறந்து வருவது விரிந்து கிடக்கும் உன் உலகத்துக்குத்தான். அன்றாட அலுவலகங்களில் தொலைந்து போன எனக்கான பொழுதுகளை உயிரோடு மீட்டுக் கொடுப்பது உன்னுடனான சந்திப்பு மட்டும்தான். ஆனால் உனக்கான காத்திருப்பு இறைந்து போகிற நேரங்களை நான் எப்போதுமே கணக்கில் சேர்ப்பதில்லை. உனக்கு தெரியுமா, காத்திருக்கும் அந்த நேரங்கள் தான் என் கவிதை, என்னை மீட்டெடுக்கும் நேரங்கள். உனக்கு தெரியுமா, காத்திருக்கும் அந்த நேரங்கள் தான் என் கவிதை, என்னை மீட்டெடுக்கும் நேரங்கள் என்று பதிவு செய்கிறார். எச்சங்களோடு விழுந்த வார்த்தைகள் என்ற கவிதையில, கடமைகள் துயிலெழுப்ப என் பொழுது புலர்கிறது. மனைவியாய், தாயாய், பொறுப்புகள் வரிசை கட்டி நிற்க கேட்காமலேயே விரிகின்றன பரபரப்பு இறக்கைகள். கைப்பையின் கம்பீரமான காரணியாய் நிற்கிறது அறிவை மட்டுமல்லாது பல சமயம் சுரணையையும் சுரண்டிக் கொள்கின்ற அலுவலக வளாகம். சுமை அழுத்தும் இறக்கைகளை அவிழ்க்க துடிக்கும் மனசு பொறுப்பெனும் கோலுக்கு குரங்காய் ஆடுகிறது. சுமை அழுத்தும் இறக்கைகளை அவிழ்க்க துடிக்கும் மனசு பொறுப்பெனும் கோலுக்கு குரங்காய் ஆடுகிறது. ஏற்றுக்கொண்ட அத்தனை அவதாரங்களையும் கச்சிதமாய் முடித்துவிட்டு தூங்க போகும் முன்பாக சமையலறையை தொட்டியை தேய்த்து கழுவும் வேளையில் எச்சங்களோடு சேர்ந்து நழுவி விழுகின்றன அசதியில் என் கவிதைகளுக்கான வார்த்தைகள். சமையலறை தொட்டியை தேய்த்து கழுவுகையில் எச்சங்களோடு சேர்ந்து நழுவுகின்றன அசதியில் என் கவிதைகளுக்கான வார்த்தைகள். பெண்கள் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டே தனக்கான வாய்ப்புகளையும் தேடிக்கொண்டே இன்றளவும் இருக்கிறார்கள் என்பது கவிஞர் கிருஷ்ணபிரியா அம்மா அவர்களுடைய வெட்கத்தில் நனைகின்ற கவிதை தொகுப்பில் பதிவாகியுள்ளது. இந்த கவிதை தொகுப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அம்மையார் முனைவர் சே அஜிதா அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.